ஹே மச்சான்ஸ், நீங்க லைஃப்ல ஜெயிக்கும் போது உங்க கால்ல ஒருத்தன் மண்ணள்ளி போட்டு உங்களை விழ வைக்க முயற்சி பண்ணுவான் பாருங்க. அவன்தான் உங்களுக்கு எதிரின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. வெளியில இருக்கிற எதிரிகள் ஈஸி, அவங்கள சமாளிச்சிடலாம். ஆனா உங்களுக்குள்ளேயே ஒரு வில்லன் இருக்கான். அவன் யாருன்னா உங்க கனவை, உங்க தைரியத்தை, உங்க சந்தோஷத்தை தினமும் கொஞ்சம் கொஞ்சமா திருடிட்டே இருக்கான். அவனை அடையாளம் கண்டு ஓட விடலன்னா உங்க வாழ்க்கை உங்க கைவிட்டு போயிடும். வாங்க இன்னைக்கு உங்களுக்குள்ளேயே ஒளிஞ்சிருக்கிற அந்த வில்லனை எப்படி கண்டுபிடிச்சு எப்படி விரட்டுறதுன்னு பார்க்கலாம். லைஃப்ல யாராவது உங்களை தோக்கடிச்சா யார்கிட்ட ஃபைட் பண்ணுவீங்க? வெளியில இருக்க எதிரிகள் கிட்ட தானே. ஆனா நம்ம லைஃப் கேம் நாம ஜெயிக்க விடாம தடுக்கிற மெயின் வில்லன் யார் தெரியுமா? நம்ம பெரியவங்க சொன்னாங்க, உனக்கு முதல் எதிரி உன் எதிரில் இருப்பவன் அல்ல, உன் உள்ளே இருப்பவன். இவர் யாருன்னு கேட்டா அவர்தான் நம்மளோட நெகட்டிவ் செல்ஃப் டாக், நம்மளோட பயம், நம்மளோட சோம்பேறித்தனம். வெளியில இருக்கிற எதிரிய சும்மா ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து முடிச்சிடலாம். ஆனா உள்ள இருக்கிற இந்த ஆப்பனண்ட்டை எப்படி கண்டுபிடிக்கிறது? வாங்க மேட்டருக்குள்ள போகலாம். இந்த வில்லனை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. இவருக்கு ஒரு ரகசிய கோடு இருக்கு. அது வேற எதுவும் இல்ல, உங்க மைண்ட். உங்களுக்கு சொல்ற நெகட்டிவ் டயலாக்ஸ். உன்னால முடியாது மச்சான், அவங்க உன்னை பார்த்து சிரிக்க போறாங்க, இன்னைக்கு என்ன நாளைக்கு பார்த்துக்கலாம், நீ இதுக்கு தகுதியானவன் இல்ல. கவனமா கேளுங்க. நீங்க ஒரு முக்கியமான வேலை பண்ண போகும்போது உங்க மனசு ஒரு குரலை கொடுக்கும் பாருங்க, டேய் ரிஸ்க் எடுக்காத, வீட்லயே இருன்னு. அந்த குரல் தான் உங்க உள்ள இருக்கிற எதிரி. நீங்க முன்னேற முயற்சி பண்ணும்போது மட்டும் டிஸ்டர்ப் பண்ணுவார். உங்க கோபம், பொறாமை, அதிகப்படியான பயம், காரணமில்லாத கவலை, இந்த உணர்வுகள் தான் அந்த வில்லனோட ஸ்பெஷல் பவர்ஸ். நீங்க எவ்வளவு தூரம் போறீங்கன்னு தெரிஞ்சுக்க நீங்க ஃபர்ஸ்ட் உங்களை நீங்களே ஒரு CSI ஆபீசர் மாத்திக்கணும். கண்டுபிடிச்சாச்சு, இனிமே ஓட விடணும். இதுக்கு நீங்க பவர்ஃபுல் ஆன்மீக ஆயுதங்களை யூஸ் பண்ணணும். எதிரி அட்டாக் பண்ணும்போது உடனே சண்டை போடாதீங்க. கொஞ்ச நேரம் கண்ணை மூடி உட்காருங்க. மனசுக்குள்ள ஒரு குரல் நாளைக்கு பண்ணலாம்னு சொல்லுதா, அதுக்கு பதில் சொல்லாதீங்க. சும்மா ஓகே நீ சொல்லுன்னு பார்த்துட்டுருங்க. ஒரு நோ காமெண்ட் ஜோன் மாதிரி. உங்க உள்ள இருக்கிற எதிரி உன்னால முடியாதுன்னு சொல்லும்போது அதை அப்படியே திருப்பி சொல்லுங்க, என்னால முடியும். ஏன் முடியாது? நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். இது ஒரு சவுண்ட் பாம் மாதிரி. உள்ள இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜியை சிதற அடிக்கும். உங்கள எந்த குறைபாடும் இல்ல, நீங்க எல்லாமே நிறைந்தவங்க. உங்க பலத்தை நீங்க உணரும் போது அந்த பலம் இல்லாத நெகட்டிவ் குரல் ஆட்டோமேட்டிக்கா காணாம போகும். உங்களுக்குள்ள இருக்கிற சக்தி, தைரியம், வெற்றி இதெல்லாம் உங்க ரியல் செல்ஃப். அதை தூங்க விடாம பார்த்துக்கோங்க. இந்த உலகம் ரொம்ப பெருசு மச்சான். ஆனா இந்த உள்மன போர் தான் உங்க வாழ்க்கையோட ஃபைனல் லெவல் பாஸ் ஃபைட். நீங்க வெளியில இருக்க சவால்களை ஈஸியா ஜெயிச்சிடலாம். ஆனா உங்க மனசுக்குள்ள இருக்கிற பயத்தோட சங்கிலிய உடைச்சாதான் நீங்க நிஜமான சாம்பியன். சோ இப்போவே உங்க உள்ள இருக்கிற எதிரிய கண்டறியுங்க, ஆன்மீக ஆயுதத்தை எடுங்க, வெற்றி உங்களுக்கே. இந்த ட்ரெண்டிங் மோட்டிவேஷனை உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற வில்லனை ஓட விட நீங்களும் உதவி பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் போயிட்டு வரேன். பாய். எங்கள் யூடியூப் சேனலுக்கான உங்கள் ஆதரவு மிக முக்கியம். அதை தவறாமல் அழியுங்கள்.